நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார், எனக்கு 3 நாள் லீவ் வேணும் சார். அடுத்த வாரம் என் நாத்தனாரோட கல்யாணம் இருக்கு சார். எப்படி இருந்தாலும் அது சாட்டர்டே சண்டே தான் சார் வருது. அதனால எப்படி இருந்தாலும் எனக்கு நீங்க ஒரு நாள் லீவ் கொடுக்க வேண்டியதா தான் இருக்கும். அவசியமா போயே தீரணுமா? நீங்க போலனா அவங்க கல்யாணம் நடக்காதா? சார், கல்யாணம்லாம் யாருக்காகவும் நிக்காது சார். ஆனா நாங்க போகலன்னா என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரோட மனசு ரொம்ப கஷ்டப்படும். என்னால அவங்க மனசெல்லாம் உடைஞ்சு போகிறத நான் விரும்பல. அதனால நீங்க எனக்கு ஒரு நாள் லீவ் கொடுத்தீங்கன்னா போதும் சார். அப்ளிகேஷன் எழுதி கொடுத்துட்டு போங்க. உங்க லீவ் அப்ரூவ் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம். லீவ் இட் ஹியர். இந்தாங்க மேம் பில் 11,900 ரூபாய். சரி. இந்தாங்க. செல்வா, இந்தாங்க மேடம் பில் பே பண்ணிடுங்க. அப்புறம் மேம், நீங்க இந்த லிப்ஸ்டிக் பிராண்ட் வாங்கவே இல்லையே. இது ரொம்ப பியூட்டிஃபுல் கலெக்ஷன் மேம். இந்த வெரைட்டி வர எங்கேயுமே கிடைக்காது. உங்க ஃபேஸ் வேற ரொம்ப பிரைட்டா இருக்குல்ல. உங்களுக்கு இந்த கலர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா சூட் ஆகும். வேண்டாம் வேண்டாம். இந்த திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு அம்மா மூக்கால அழுது 15,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. மேல 100 ரூபாய் செலவானா கூட அம்மா என்ன தொலைச்சிருவாங்க. மேம், எந்த ஐட்டம் பாக்குறீங்க? இதுவா? மேம், இது ஒரு ஃபாரின் சென்ட். இதோட ஸ்மெல் பாக்குறீங்களா? இல்ல இல்ல, எனக்கு வேண்டாம். அட, கை காமிங்க, நான் ஸ்ப்ரே பண்றேன். கை காட்டுங்க. வாசனை ரொம்ப நல்லா இருக்கே. திலீப்க்கு இந்த gift ரொம்ப பிடிக்கும். இது எவ்வளோ? மேம், 19,990 only. 19,990? இதை பேக் பண்ணிட்டுமா? இல்ல இல்ல இல்ல, அடுத்த முறை வந்து வாங்கிக்கிறேன். என்னங்க மேம், உங்களோட சேஞ்ச். என்னாச்சு? எப்படியாச்சு? சார், மேம் தான் பெட்டி எடுக்கும்போது. மேடம், பார்த்து நடந்துக்க மாட்டீங்களா நீங்க? பாத்தீங்களா, நீங்க பண்ண தப்புனால எனக்கு எவ்வளவு நஷ்டம். இந்த நஷ்டத்தை நீங்க ஈடு கட்டியே ஆகணும். என்ன சொல்றீங்க? இங்க பாருங்க, என்கிட்ட அவ்வளவு பணம் இல்ல. நான் எப்படி? இங்க பாருங்க, ஒண்ணு நீங்க உங்க வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லுங்க, இல்ல வேற எங்கேயாவது ஏற்பாடு பண்ணுங்க. வீட்டுக்கா? நீங்க இந்த நஷ்டத்தை எனக்கு ஈடு கட்டியே ஆகணும். இவ்வளவு பணத்துக்கு நான் இப்ப எங்க போறது? சரி, சூர்யா அண்ணா கிட்ட பேசி பாக்குறேன். அவர் கண்டிப்பா எனக்கு உதவி செய்வாரு. பாருங்க, நான் என்னுடைய அண்ணனுக்கு இப்ப போன் பண்ணேன். ஆனா அவருக்கு லைன் போக மாட்டேங்குது. பாருங்க மேம், நான் ஒண்ணு சொல்லட்டா? கரெக்டா இந்த மாதிரி நேரத்துல தான் யாருக்குமே லைனே போகாது. இங்க பாருங்க மேடம், மரியாதையா வீட்டுக்கு போன் பண்ணி யாரையாவது பணத்தோட வர சொல்லுங்க. அவங்க வந்து பணத்தை கட்டுற வரைக்கும் நான் உங்களை விட மாட்டேன். இங்க பாருங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நான் நேரா அண்ணன் கிட்ட போய் உங்க பணத்தை வாங்கிட்டு வந்து கொடுத்துடுறேன். இங்க பாருங்க மேடம், உங்களை மாதிரி நாங்க நிறைய பேரை பார்த்திருக்கோம். ஒரு தடவை இங்க இருந்து போயிட்டாங்கன்னா திரும்பி வரவே மாட்டாங்க. அதனால உடனடியா உங்க வீட்டு ஆளுங்களை போன் பண்ணி வர சொல்லுங்க. அவங்க வந்து பணம் கொடுக்கலன்னா நாங்க உங்களை இங்க இருந்து அனுப்பவே மாட்டோம். எவ்வளவு பணம் கொடுக்கணும்? எவ்வளவு பணம் கொடுக்கணும் சார்? மேடம், 19,990. இருங்க ப்ளீஸ் இருங்க. நீங்க பணம் கொடுக்க தேவையில்ல.
நான் சூர்யானனுக்கு ஃபோன் பண்றேன், அவர் வந்துருவாரு. என்ன பொண்ணு இவ? பணம் கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்றா. சவிதா, கடையில் இப்படி எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுறதை விட என்கிட்ட பைசா வாங்கிக்கோ. நான் ஒன்றும் உன்னோட எதிரி இல்லையே. நீ இப்போ பிரச்சனையில் மாட்டிட்டு இருக்க, அதனால தான் உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்திருக்க. இங்கே பாரு சவிதா, இதை விட்ட உன்கிட்ட இப்போ வேற வழியே இல்லை. இந்தாங்க, ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. சரி காவியா, நீ இவங்களுக்கு பில் போட்டு. சரிங்க சார். இங்க பாருங்க, நான் உங்க பணத்தை சீக்கிரமாவே திரும்பி கொடுத்துடுறேன். ஆனா தயவு செஞ்சு வீட்டுல எதுவும் சொல்லிடாதீங்க. நான் யார்கிட்டயும் எதையும் சொல்ல மாட்டேன் சவிதா. அதான் சொன்னல, நான் ஒன்றும் உன் எதிரி இல்லை. மேம் இந்தாங்க மேம். தேங்க்யூ. இட்ஸ் ஓகே. ஒருவேளை ஆஃபீஸர் என்னோட அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா? ஹாய். ஹாய் ராதா. ஹாய் ஜாஹிர். ஹாய். How are you? Good. How are you? Good. Very good. இங்க இருக்க யாருக்குமே என் பர்த்டே ஞாபகமே இல்ல. ஹாய் எவ்ரிவன். ஹாய். 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 ஹாய் சந்தியா. குட் மார்னிங். குட் மார்னிங் ராதா. சந்தியா, இன்னைக்கு என்ன நாள் தெரியும்ல? இன்னைக்கா? இன்னைக்கு பௌர்ணமி தானே? இன்னைக்கு என்னோட அத்தை கண்டிப்பா சத்யநாராயணா பூஜை பண்ணுவாங்க தெரியுமா? பௌர்ணமியா? உங்க அத்தை விரதம் இருப்பாங்கல்ல, நல்ல ஞாபகம் இருக்கு. ஹாய் கேப்டன். ஹாய். நைஸ் டு ஹாய். ஹாய் சந்தீப். ஹாய் சந்தியா. குட் மார்னிங். ஹாய் ராதா. குட் மார்னிங் ராகுல். குட் மார்னிங். இது மார்னிங் தான், ஆனால் குட்டா என்ன இருக்கு? தினமும் காலைல எழுந்திருக்கிறது, அறக்க பறக்க ஓடி வந்து ஃபீல்டில் வந்து நிற்கிறது. அந்த ஆஃபீஸர் சார் என்னடானா நம்மளை மேலே கீழேன்னு குதிக்க வைப்பாங்க. இன்னைக்கு மட்டும் என்ன புதுசா? ஆம், ராகுல் சொல்றது கரெக்ட் தான். எக்ஸாக்ட்லி. அது மட்டும் இல்லாம இப்பெல்லாம் ரொம்ப ஹெட்டேக்கா இருக்குல்ல, மூச்சு விடுறது கூட நேரம் இருக்க மாட்டேங்குது. விஷ் பண்ணலனா கூட பரவாயில்ல, இவங்களுக்குலாம் என் பர்த்டே ஞாபகம் கூட இல்ல. அதுவும் இல்லாம ஏற்கனவே எனக்கு ரொம்ப டென்ஷனாகவும் இருக்கு. ஒருவேளை ஆஃபீஸர் என்னோட லீவை அப்ரூவ் பண்ணலன்னா அப்புறம் நான் என்னோட நாத்தனாரோட கல்யாணத்துக்கு எப்படி போக முடியும்? சந்தியா, அத பத்தி டென்ஷன் ஆகாத. லீவ் கண்டிப்பா சாங்க்ஷன் ஆயிடும். ஆனா நீ ஒரு விஷயத்தை இந்த ராகுல் எப்பவும் எதையும் மறக்க மாட்டான். எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. கைஸ், எனக்கு ரெடியா இருங்க, பார்ட்டி இருக்கு. பார்ட்டி எதுக்கு ராகுல்? பார்ட்டி எதுக்கா நீயே சொல்லு. அட நானே சொல்றேன். நான் சைக்கிள் ரேஸ்ல ஜெயிச்சேன்ல, அதுக்காக தான். என்ன அப்படி பாக்குற? நான் தான் சொன்னேனே, சைக்கிள் ரேஸ்ல ஜெயிச்சனா பார்ட்டி தரேன்னு. ராகுல் கொடுத்த வாக்கை என்னைக்கு மறக்க மாட்டான். அதனால இன்னைக்கு சாயங்காலம் ராகுலோட வெற்றியை கொண்டாடலாம். இந்த ராகுல் சரியான ஞாபகம் மறதி கேஸ். அவன் ஜெயிச்சது ஞாபகம் இருக்கு, ஆனா என் பர்த்டே ஞாபகம் இல்ல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது
உங்கள் விஜய். சந்தியா, நான் என்ன சொல்றேன்னா, குட் மார்னிங் cadets, please take your places. Good morning, குட் மார்னிங் சார். சயாத்ரி ஸ்குவாட், attention. இன்னைக்கு உங்களுக்கு மோட்டார் சைக்கிள் ஓட்டுற ட்ரைனிங்க கொடுக்க போறாங்க. உங்க இன்ஸ்ட்ரக்டர் உங்களுக்கு எல்லா டீடைலையும் புரிய வைப்பாரு. அத நல்லா கவனமா கேட்டுக்குங்க. Please wear your helmets and follow me to the ground. சவிதாவோட கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. ஆனா வேலைங்கெல்லாம் முடியற மாதிரியே இல்லையே. எப்படிதான் செய்ய போறோன்னே தெரியல. பாருங்க அத்தை, நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா நான் என் உயிரை கூட உன்னோட உயிரெல்லாம் எனக்கு தேவையில்லம்மா. சொன்ன வேலையை மட்டும் செய். உயிரை கொடுப்பாளாம். சவிதா வந்துட்டா நினைக்கிறேன் அத்தை. அவளோட மேக்கப் சாமான்லாம் வாங்குறதுக்காக போகணும் அத்தை. நான் போய் தருக்கிறேன் அத்தை. என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காளோ. ஆண்டவா ராமா, இவெல்லாம் திருந்தவே மாட்டா. நீ உன் வேலையை பாரு. சவிதா, உன்னை அழகுபடுத்துறதுக்கான பொருள் எல்லாத்தையும் நீ வாங்கிட்டு வந்துட்டியா சவிதா? குடு பாக்கலாம், குடு குடு. ஏய் குடு. இல்ல நீ அப்பாடா, இவ்வளவுதானா? இன்னும் இருக்கா சவிதா? நான் இந்த பையில என்ன இருக்குன்னு பாக்குறேன். என்ன இருக்குன்னு தெரியலையே. என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காளோ. அந்த பெர்ஃப்யூம் பாட்டில் உடைச்சத அம்மா கிட்ட எப்படி சொல்றது? அந்த பணத்தை கொடுத்தது கவிதா தான் அம்மாக்கு தெரிஞ்சதுன்னா என் கதை அவ்வளவுதான். லிப்ஸ்டிக் எவ்வளவு அழகழகான கலரா இருக்கு. எவ்வளவு அழகழகான பொட்டு. அம்மா, அது இங்க பாரு, நீ ஏற்கனவே 15,000க்கு சாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க. இனிமே நீ என்கிட்ட ஒரு பைசா கூட கேட்க கூடாது. நான் நினைச்சதை விட ஏற்கனவே 2 மடங்கு செலவு அதிகமாயிடுச்சு. அந்த காலத்துல எல்லாம் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண செலவை வச்சு இப்ப எல்லாம் கல்யாணத்தை பண்ணி வைக்கிற ஐயருக்கு கூட பணம் கொடுக்கணும். அடடே அத்தை, இங்க பாருங்க அத்தை, நல்ல நல்ல பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா சவிதா. ஆனா சவிதா, 15,000 ரூபாய்க்கு இவ்வளவு பொருள் மட்டும் தான் வருமா? என்ன கொடுமை இது அத்தை? சவிதா, 15,000 ரூபாய்க்கு இவ்வளவு சாமான் தான் வாங்கிருக்கியா? அத்தை, தரமான மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் விலை ஜாஸ்தியா தான் இருக்கும். அதனால தான் சவிதா நல்ல ப்ராடக்ட்ஸா பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கா. $15,000 பில் இருக்கு சரி. ஆனா இந்த 2வது பில் எதுக்கு போட்டிருப்பாங்க? அதுவும் 19,990. இவ கண்டிப்பா அத்தை திட்டுவாங்கன்னு மறைச்சு வச்சிருப்பா. இவளை கல்யாணம் பண்ணி அனுப்புறதுக்குள்ள நம்மளோட பட்ஜெட் எகிரிடும் போல இருக்கே. இதை இப்பவே சரி பண்ணி ஆகணும் மீனாட்சி. சவிதா, இந்த 15,000 ரூபாய் பொருளுக்கான பில்லு என் கையில இருக்கு. அந்த கணக்கு சரியா தான் இருக்கு. ஆனா இந்த இன்னொரு பில்லு எதுக்காக சவிதா? 19,990 ரூபாய்க்கு நீ என்ன பொருளை வாங்கிட்டு வந்த? சீக்கிரம் வந்து காட்டு சவிதா. என்னது?
மாட்டேங்குது அத்தை. இவ்ளோ காஸ்ட்லியான பொருள் எங்க இருக்குன்னே தெரியல. கொஞ்சம் நீங்களே பார்த்து சொல்லுங்க அத்தை. அதுவும் ஒரே பொருளுக்கான விலை அத்தை. இங்க பாருங்க 19,990 ரூபாய்க்கான பில்லு. அதுவும் ஒரே பொருளுக்கான பில்லு. அம்மா இல்லம்மா, அது வந்து என்ன சவிதா, என்ன வாங்கிட்டு வந்திருக்க? ஆண்டவா ராமா, கேக்குறதுக்கு பதில் சொல்லாம நின்னுட்டு இருந்தா எப்படி? முதல்ல நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. உனக்கு 15,000 ரூபாய் தானே கொடுத்தேன். அதுல இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்ப இது என்னது? பாக்கி பணம் உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? சொல்ல போறியா இல்லையா? அம்மா, நான் ரொம்ப நேரமா அதுதான் சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா என்னால தைரியமா சொல்ல முடியல. அது என்னன்னு சொல்லி தொலை. அம்மா, நான் அங்க 15,000 ரூபாய்க்கு தான் சாமான் வாங்க போனேன். ஆனா அதை வாங்கிட்டு வரும்போது ஒரு காஸ்ட்லியான செட் கீழே விழுந்து உடைஞ்சிருச்சு. அதோட விலை 20,000 ரூபாய். ஆண்டவா ராமா, அவ்வளவு அலட்சியமா, பொறுப்பே இல்லாம இருந்திருக்க. கொஞ்சம் கவனமா இருந்திருக்க கூடாது? 20,000 ரூபாய்க்கு நஷ்டத்தை ஏற்படுத்திருக்க. அறிவில்லை உனக்கு? நான் உனக்கு கொடுத்த பணத்தை வச்சு உனக்கு தேவையான மேக்கப் சாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். சரி, மீதி பணத்துக்கு என்ன பண்ண? அம்மா, அது என்னன்னு சொல்லி தொலை. அங்க ஒரு ஃப்ரெண்ட் வந்திருந்தா. அவளை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நான் அவகிட்ட வாங்கி கொடுத்தேன். தெரிஞ்சவ கிட்ட இருந்து வாங்கி கொடுத்துருக்க. தெரிஞ்சவங்க? இன்னைக்கே நான் சூர்யா அண்ணா கிட்ட வாங்கி அவகிட்ட திருப்பி கொடுத்துடுறேன். கண்டிப்பா. அவ்வளவு பெரிய பஜார்ல திடீர்னு தெரிஞ்சவ எங்க இருந்து வந்தா? உண்மைய முதல்ல சொல்லு. நீ கல்யாண பொண்ணா இல்லாம இருந்திருந்தா உன்னை அப்படியே அரைச்சிருப்பேன். அம்மா, நான் அப்ப சூர்யா அண்ணனுக்கு கூட போன் பண்ணேன். ஒரு வாட்டி இல்ல, நிறைய வாட்டி போன் பண்ணி ட்ரை பண்ணேன். ஆனா அவருக்கு லைன் போகவே இல்லை. அதுக்குள்ள அந்த கடைக்காரர் அந்த பணத்தை உடனே கட்டலன்னா வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டான். அதனால நான் கவிதா கிட்ட இருந்து பணத்தை வாங்கினேம்மா. அவ திடீர்னு அங்க வந்திருந்தா. அவதான் அந்த பணத்தை கொடுத்தா. கவிதாவா? நான் அவகிட்ட இருந்து பணத்தை வாங்க கூடாதுன்னு நினைச்சேம்மா. ஆனா கொடக்கார உன்னை அங்கே புடிச்சு வச்சிருந்தானா இல்லையா? நீ அங்கே உட்கார வேண்டியதானே? உன்னை யார் அந்த மாதிரி எல்லாம் செய்ய சொன்னது? ரொம்ப அவமானமா இருந்ததா? நல்ல அவமானப்படு. ஆனா அவகிட்ட இருந்து பணத்தை வாங்கி நீ உன்னோட அம்மாவை அசிங்கப்படுத்திட்ட. அவ என்னோட சூர்யா கடைக்கு வந்து ஹால் புக் பண்ணிருக்கேன், அதை எடுத்துக்கோன்னு சொன்னா. ஆனா என்னோட சூர்யா தன்னோட அம்மாவோட மரியாதையை காப்பாத்துறதுக்காக அவ கொடுத்த அந்த ஹாலை வேண்டாம் சொல்லிட்டா. ஆனா நீ இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக உன் அம்மாவோட மூஞ்சில நல்ல கரிய பூசிட்ட. இங்க பாரு சவிதா, நீ 7 ஜென்மம் எடுத்தாலும் சரி, உன்னால இந்த அவமானத்தை ஈடுகட்டவே முடியாது. ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த உங்களால மறக்க முடியாதா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த உங்களால மறக்க முடியாதா? இங்க பாருங்க, நடந்த சம்பவத்துக்கு நான் உங்க எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன். காலம் கடந்தாலும் சரி, ஆனா என்னால ஏன் தப்ப உணர முடியுது. நீங்க என்ன மன்னிச்சு நான் பண்ண தப்ப மன்னிச்சிடுங்களேன். இங்க பாருங்க ஆண்டி, நான் தெரியாம பண்ண அந்த தப்புக்கு என்ன தண்டனை தரணும்னு நினைச்சாலும் தரலாம். நான் அதை ஏத்துக்கிறேன்.
இங்க பாருங்க ஆண்டி. அங்கேயே நில்லு. சந்தியா? யார் சந்தியா? சந்தியாவுக்கு நான் ஃபோன் பண்ணியிருக்கேன். கேட்குறது சந்தியா குரல் தான். அது வந்து என்னோட சந்தியா, என் மனைவி சந்தியா தானே? நீங்கள் ஏன் சந்தியா தானே பேசுகிறீங்க? உங்களுக்கு ஒன்றும் இல்லையே? திரும்பவும் ஜுரம் வந்துருச்சா உங்களுக்கு? அது இல்லைங்க, இன்னைக்கு ஆபீசர் என்ன சொன்னாருன்னா, போலீஸ் ஆபீசர் எல்லாம் சாதாரண ஆளுங்க கிடையாதான். ஒரு வாரத்துல 7 நாள், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் டியூட்டில இருந்தாலும் சரி, வீட்ல இருந்தாலும் சரி, யூனிஃபார்ம் போட்டிருந்தாலும் சரி, இல்லனா சாதாரண ட்ரெஸ்ல இருந்தாலும் சரி, மூச்சிட்டு இருந்தாலும் தூங்கினாலும் அவங்க போலீஸ் ஆபீசரா தான் இருக்கணுமா. அதுவும் இல்லாம போலீஸ்காரங்க எப்பவுமே கொஞ்சம் ரஃபா தானே பேசுவாங்க. அதனாலதான் நான் அதை உங்ககிட்ட யூஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். சந்தியா, வாரத்தில் 7 நாள், ஒரு நாள் 24 மணி நேரம். பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னோட மரியாதைக்குரிய மனைவி தானே. நான் உங்களை உயிருக்கு உயிரை காதலிக்கிறேன். அது மட்டும் இல்லை, ஓடிட்டு இருக்க இந்த நேரத்துக்கு நம்ம காதல் புரிஞ்சா நல்லா இருக்கும். பேச்சு வாக்கில் மறந்து போயிட்டேன். நீங்கள் சவிதாவோட கல்யாணத்துக்கு லீவ் கேட்டீங்களா? ஏன் அமைதியாட்டிங்க சந்தியா?